இப்போ மோயிசன் காலத்தில் கட்டளை கொடுக்கப்படுது. இப்போ கட்டளை கொடுத்த உடனே என்ன ஆகுது நமக்கு தெரியுது. பொய் சொன்னா பாவம், கொலை பண்ணா பாவம் இல்லையா? இன்னொருத்தருடைய பொருளை நம்ம கவர்ந்து எடுத்தோம்னா பாவம். அதுக்கு முன்னால் எடுத்தா பாவம் கிடையாது. ஆனால் மனசாட்சி கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. அது நமக்கு சொல்லுது. இருந்தாலும் சட்டம் இல்லாத காலத்தில் தவறு செய்யும் பொழுது அது பாவமா கடவுள் கண்டுகொள்ளாமல் இருந்தார்ன்னு இருக்குது பைபிள். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இப்போ இந்த திருச்சட்டம் இப்போ பாருங்க, இந்த திருச்சட்டம் வரும்போது என்ன ஆகுது? பாவம் உள்ள வருது. பாவம் அப்போ தான் எது பாவம் எது பாவம் இல்லைன்னு தெரியுது. அதனால என்ன ஆகுது? திருச்சட்டத்தை மீறினவங்கலாம் தண்டிக்கப்படுகிறார்கள். கட்டளையை மீறும் பொழுது ஆசீர்வாதமா சாபமா? ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க சிஸ்டர். சாபம் தான், தண்டனை தான். ஆனால் உண்மையிலே பழைய ஏற்பாட்டில் அப்படி தான் இருந்தது. கடவுளுடைய கட்டளையை மீறும்போது கம்பல்சரியாக சாபமும் வந்தது, சாபம் வந்தது இல்லையா? துன்பமும் வந்தது. ஆண்டவர் என்ன சொல்கிறார் வினைச்சட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு முன்பாக வாழ்வையும் சாவையும் வைக்கிறேன், நீங்கள் வாழ்வை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள்னு சொல்கிறார். ஓகேங்களா? இப்போது சூஸ் பண்ணுறது யார் கையில் இருக்குது? நம்ம கையில் இருக்குது. ஓகே. என் கையில் இருக்குது. கரெக்டு. கரெக்டாக சொன்னீங்க. யாராவது நம்ம கையில், எல்லாத்துக்கும் நம்ம கையில் என்ன சேர்த்துக்காதீங்க. ஓகேங்களா? ஆமாம், சூஸ் பண்ணுறது என் கையில் இருக்குது. என் வாழ்க்கையில் கடவுள் கொடுக்குறார். ஒரு பக்கம் வாழ்வு, ஒரு பக்கம் சாவு, நீ சூஸ் பண்ணுன்றாரு. சூஸ் பண்ணுறது என் கையில் இருக்குது. நம்ம பாவத்தை சாவை சூஸ் பண்ணோன்னா சாவு வரப்போகுது, வாழ்வை சூஸ் பண்ணால் வாழ்வு வரப்போகுது. இது திருச்சட்டம் சார்ந்த கட்டளை, பழைய ஏற்பாட்டு கட்டளை இது. ஓகேங்களா? ஆனால் புதிய ஏற்பாடு வரும்போது வாழ்வு தரும் பரிசுத்த ஆவியினால் வாழ்வளிக்கக்கூடிய ஒரு திருச்சட்டத்தை நம்ம பார்க்குறோம். ஒரு புதிய கட்டளையை நம்ம பார்க்குறோம். பழைய கட்டளையினால் நமக்கு சாவும் பாவமும் வருது, பாவமும் சாவும் உள்ள வருது. இப்போ திருச்சட்டம் அந்த பாவத்திலேருந்து வெளியில் வர்றதுக்கு வழியை சொல்லி கொடுக்கல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திருச்சட்டம் கொடுக்கப்பட்டதின் நோக்கமே பாவம் என்றால் என்ன என்று மக்கள் புரிந்து கொள்வதற்காக. பாவத்திலேருந்து வெளியில் வர்றதுக்காக திருச்சட்டம் கொடுக்கப்படலை. கரெக்டா? பாவம்னா என்ன மக்களுக்கு தெரியணும். அதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதில் ஆண்டவர் மறைவு உண்மையாக வச்சார். என்னன்னா, எல்லாரும் ட்ரை பண்ணி ஒருத்தர் கூட கட்டளையை தவறாமல் வாழ முடியாது. அப்போ மக்களுக்கு சோர்ந்து போய் மக்களே கேட்பாங்க, ஆண்டவரே எங்களால் முடியல, எங்களுக்கு ஒரு இரட்சகர் அந்த உலகுக்கு அனுப்புங்க அப்படின்னு கேட்கணுன்றதுக்காக தான் இந்த கட்டளையை கொடுத்தாருன்னு வசனம்